பொருளாதாரம் மற்றும் வணிகம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது இந்திய பொருளாதாரம். ஏன்னா நமக்கு பொருளாதாரம் மற்றும் வணிகத்தில இருந்து ஒரு 7 இருந்து 10 கேள்விகள் வரைக்கும் சராசரியா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4 வரைக்கும் எல்லாத்துலயுமே அதிகமான கேள்விகள் பொருளாதாரம் மற்றும் வணிகத்தில இருந்து வருது. இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல இந்திய பொருளாதாரம் பார்க்க போறோம். இதுல முதலாவதாக பொருளியலினுடைய தந்தை. பொருளியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். இவர் செல்வம் பற்றிய இலக்கணத்தை கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் 1776ஆம் ஆண்டு நாடுகளின் செல்வம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறாரு. கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பொருளியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித், ஆல்பர்ட் மார்சல் அப்படின்னு சொல்லி லயனல் ராபின்ஸ் அப்படின்னு ஒரு 2-3 அறிஞர்களினுடைய பெயரை கொடுக்கலாம். நம்ம கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்படின்ற விடையை தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்தில் கேள்வி எப்படி இருக்கலாம்னா, செல்வம் பற்றிய இலக்கணத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும், ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா, அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான் எழுதியிருக்கிறாரு. எந்த ஆண்டுனா 1776. அதே நேரத்தில் பொருளியல் ஒரு சமூக அறிவியல், செல்வம் பற்றி ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் தான் பொருளியல் அப்படின்ற கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் லாபம் எனும் இயக்க சக்தி தான் முதலாளித்துவத்தினுடைய உந்து சக்தி. ப்ராஃபிட் தான் முதலாளியினுடைய ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய சக்தி அப்படின்னு குறிப்பிட்டவரும் ஆடம் ஸ்மித் தான். அப்போ பொருளியலினுடைய தந்தை ஆடம் ஸ்மித், நாடுகளினுடைய செல்வம் அப்படின்ற நூலை வெளியிட்டவரும் ஆடம் ஸ்மித். இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்வினுடைய அடிப்படையில இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியணும். அடுத்தது பொருளாதாரத்தினுடைய சிந்தனைகள்ல முதலாவதாக ஹிப்ரோஸ். இவங்க கிமு 2500க்கும் மேற்பட்ட கால நாகரிகத்தை உடையவர்கள். அதே நேரத்தில் இவர்களினுடைய பொருளாதாரம் அரசியல், சமூகம், இறை நம்பிக்கை, வேதாந்தம் சார்ந்த அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரம். அடுத்தது இந்த பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்கு முன்னுரிமை இல்லை. இவர்களுடைய சிந்தனையின்படி தனி மனிதனுக்கு முன்னுரிமை கிடையாது. வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட, வேளாண்மையை சார்ந்த ஒரு பொருளாதாரம் தான் ஹிப்ரோஸ் அவர்களினுடைய பொருளாதாரம். அடுத்த சிந்தனை வணிகவாதம். இது ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா கிபி 15 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பியர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையின்படி வலுவான நிலையான அரசை உருவாக்குவதுதான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. இங்கே தனி மனிதனை காட்டிலும் அரசாங்கத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற உலோகங்களினுடைய கையிருப்பை உயர்த்துவது வணிகவாதத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. இங்கே வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது. தொழில்துறையை காட்டிலும் வாணிகம்தான் சிறந்தது என்ற கொள்கை இருந்தது வணிகவாதத்தினுடைய அந்த காலகட்டம். கிபி 15 முதல் 18 வரை ஐரோப்பியர்கள் பின்பற்றிய ஒரு முறைதான் இந்த வணிகவாதம். இங்க வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது, தொழில்துறையை காட்டிலும் வாணிகம்தான் சிறந்தது என்று ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. அரசினுடைய தலையீடு கட்டாயமாக இருந்தது. பணத்திற்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு சிறப்பிடம் அளிக்கப்பட்டது. அடுத்தது இயற்கைவாதம். இயற்கைவாதம் ஆண்டு பாத்தீங்கன்னா கிபி 1756 முதல் 1778 வரை. இது உருவாக்கப்பட்டது எங்க அப்படின்னா பிரான்சில் உருவாக்கப்பட்ட கொள்கை. இயற்கைவாதம் என்பது இயற்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாதம். இது பிரான்சில் உருவாக்கப்பட்டது. காலம் 1756 கிபி முதல் 1778 வரை. இதன்படி இயற்கை விதிப்படி நன்மை பயக்கும் சமுதாயத்தை உருவாக்குதல் அப்படின்றதான் இயற்கைவாதம். இயற்கையை பின்பற்றக்கூடிய ஒரு முறை. சமதர்மத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு பொருளாதார சிந்தனை எங்க இருந்தது அப்படின்னா இயற்கைவாதத்தில் இருந்தது. மனிதனுக்கு முழு தன்னுரிமை, அதிக அளவு நன்மையையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இயற்கைவாதத்துல தான். அரசினுடைய தலையீடு இல்லாமல் இருந்ததும், தடையில்லா வணிக கொள்கையை பின்பற்றியதும் இந்த காலகட்டத்துல தான். நேர்முக வரிகள் மறைமுக வரிகளை விட சிறந்தது அப்படின்றதுதான் இயற்கைவாதம். அடுத்தது பின்தங்கிய நாடுகளினுடைய சிறப்புகள். பின்தங்கிய நாடுகள்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்த தலா வருமானம் இருக்கும். தனிநபர்களினுடைய வருமானம் மிக குறைந்த அளவுல இருக்கும். அதே நேரத்தில் வறுமை நச்சுச்சூழல் காணப்படும்.